ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல ரஞ்சித் பண்ண போற காரியத்தினால அவனே வசமா சிக்கிக்கிறான் வீட்டில் உள்ள மொத்தவங்க முன்னாடியும். ஏன்னா இப்ப நந்தினி மேல உள்ள கோவத்துல அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவனோட கோவத்தினாலேயே வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வருது இந்த ரஞ்சித்தோட உண்மையான ரூபத்தை பத்தி. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தினி கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதை கல்யாணமும் கண் கூட பாத்துட்டாரு. எல்லாத்தையும் நந்தினி சொல்லி முடிச்சிடுறாங்க. ரஞ்சித்துக்கும் எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. இந்த நந்தினி இந்த கடைக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுமே இவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ரஞ்சித்துக்கு தெரிய வருது. வீட்டில் லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நந்தினி அங்கேருந்து வர்றாங்க. வந்ததுமே ரஞ்சித்தை பார்த்து ஒரு கேவலமான லுக் விடுறாங்க. ஏண்டா நாயே உனக்கு இருக்குடி சீக்கிரமா அப்படின்ற மாதிரி கேவலமாக லுக் விடுவோமே அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஆகா, இந்த நந்தினி நம்மளோட எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, சிஸ்டர் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னாலலாம் எங்கேயும் வர முடியாது அப்படின்ற மாதிரி திமிரா பேசினதை சுந்தரவல்லி காதில் வாங்கிடுறாங்க. உடனே ரஞ்சித் தான் உன்னை கூப்பிட்றான்னா போய் என்னன்னு பேசி, என்ன மாப்பிள்ள என்னாச்சு திடீர்னு பேசணும்னு சொல்கிறீங்க, இல்லாண்டி ஒரு விஷயம் சம்மந்தமாக பேசணும் அவகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, சரி போய் தாராளமாக பேசுங்க அதில் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சு, இப்போ நந்தினி கூட்டுரு மேலே போகிறாரு. மேலே போனதுமே இவங்களுக்கே ரஞ்சித்துக்கே தெரியாமல் சுந்தரவல்லி ஹரிதாவும் அப்படி எதுக்காக தான் இவன் நந்தினிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இவங்களும் ஒட்டு கேட்க வர, இவங்க வர்றதை பார்த்துட்டு சூர்யா எதுக்கு இதுங்க ரெண்டும் பதுங்கி போகுதுன்னு சொல்லிட்டு சூர்யா அந்த பக்கம் வர, மாற்றி இப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சிடாங்க. இதை ரஞ்சித் கவனிக்கலை. ஏன்னா நந்தினி மேல உள்ள கோபத்தில் அவனுக்கும் என்ன பண்ணுறது போகிறதுன்னு தெரியல. அப்படி இருந்த சமயத்தில் தான் அவன் என்ன பண்ணுறான்னா, ஏய் மரியாதையாக என் காரை கொடுத்துட்டு, அப்படி இல்லைன்னா நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் இவங்களே காதில் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, காரா நான் எதுக்குடா கொடுக்கணும், உன் காரை கொடுத்தா நீ எல்லாரையும் வீடியோ எடுத்து படம் முடிச்சு வச்சுப்பேன், நான் கொடுக்குற ஆளா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் அதில் வீடியோ எடுத்து வச்சுருப்பேன், அதில் கேமரா தான் செட் பண்ணி வச்சுருந்தேன், உன்னால் என்ன பண்ண முடியும், இல்லை என்னை பற்றி வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்ல தான் முடியுமா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, நீ எது சொன்னாலும் இந்த வீட்டில் உள்ளவங்க நம்ப போகிறதில்ல, அவங்களாம் அறம் முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. சுந்தரவல்லி இதை கேட்டதுமே தூக்கி வாரி போட்டுருது. என்னடா இது வீடியோ கண்ணாமனான்னு சொல்லிட்டு இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. என்ன இவன் இப்படி சொல்கிறானே, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் டீப்பாக காதில் வாங்குறாங்க. அப்போ தான் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க. உண்மையை சொல்லுடா, வாட்டர்மெலன் ஸ்டார் மலை பின்னாடி இருக்கா, அதனால தான் என்ன பண்ணுறான்னா, அவன் சொல்கிறத கேட்டதுமே நந்தினி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி பார்த்துட்றாங்க. இங்கே உள்ள எல்லாருமே பார்த்ததுமே உடனே ஆகா இவனே மாட்டிக்க போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நந்தினி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே உள்ள எல்லாரையும் எத்தனை பேர்டா நீ படம் எடுத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் யாரை வேணால் படம் எடுப்பேன், உனக்கு என்னடி அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி, எனக்கு தெரிஞ்சவங்க, நான் இந்த வீட்டுக்கு விசுவாசமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நந்தினி சொல்ல, விசுவாசமாக இருந்தால் அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, அதை விட்டுட்டு தேவையே இல்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க, மரியாதையா அந்த வீடியோ எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கு, அன்னைக்கு மாதவி அம்மா ரூமில் கூட பார்த்தனே, சுந்தரவல்லி அம்மா ரூமில் கூட பார்த்தனேன்னு சொல்லிட்டு நந்தினியும் போய் சொல்ல, ஆமாடி எல்லாரோட வீடியோவும் என்கிட்ட தான் இருக்குது, என்னடி இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், நீ போய் சொன்னாலும் அவங்க நம்ப போகிறதில்ல, நீ போய் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு கதையை போட்டு அதை பிளேட்டை முடிச்சிடுவேன், அதனால் உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்க, இதெல்லாம் நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்க ரஞ்சித், தயவு செஞ்சு திருந்திட்டு ஒழுங்கு மரியாதையாக என் வீட்டு பிள்ளைய விட்டுட்டு ஓடிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, உன் வீட்டு பிள்ளைய விட்டுட்டு ஓடுறதா வாய்ப்பே கிடையாது, கல்யாணம் பண்ணி கூட்டு போகிறது தாண்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே. நந்தினியும் படித்து சொல்கிறாங்க, இதெல்லாம் தப்பு, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, இதை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு உரிமையுமே கிடையாது, அதனால் மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, காதில் வாங்கினவே இங்கே சூர்யா எல்லாத்தையுமே காதில் வாங்கிடுறாரு. வாங்கினதுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்படி இருக்கும்போது தான் இவன் நந்தினியோட கையெல்லாம் பிடிச்சி, உன்னை இன்னும் பாரு, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன், உன்னை கொலை பண்ணி என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சவால் விடவுமே இதை கேட்ட சுந்தரவல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ அன்னைக்கே நந்தினி சொன்னாலே நம்ம கேட்டிருக்கணுமே, இப்போ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க சுந்தரவல்லி. நம்ம பண்ண தப்பை எப்படி சரி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சுத்தமாக புரியல. அப்படி இருந்த பட்சத்தில் தான் நந்தினி சொல்கிறாங்க, நீயா உன்னை பற்றின உண்மைகள் கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரும். ஹரிதாவை கொலை வழக்கில் எனக்கு உன் மேலே தாண்டா சந்தேகம் இருக்குன்னு சொல்ல, ஆமாம் அதையும் ஒத்துக்கிறேன், நான் தான் ஹரிதான்ற பாரு, நான் தான் ஹேமாவை கொலை பண்ணேன், அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லவுமே இன்னும் அவங்களுக்கு ஷாக்கு. அவங்களால அதுலேருந்து வெளியே வரவே முடியல. என்னடா நடந்துட்டுருக்கு, இப்படி ஒரு போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது தான் என்னடி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் கண்டிப்பாக வந்துட்டு நீ மாட்ட போகிறன்னு சொல்லிட்டு சொல்லும் போதே சுந்தரவல்லி அங்கேருந்து வந்து வச்சாங்க பாருங்க ஒரு அடி. அவ்வளோதான், அவன் ரஞ்சித்தோட கண்ணமே கிழிஞ்சு போயிடுச்சு. இதனால செம கோபத்தில், ஆண்டி எதுக்காக ஆண்டி என்னை அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது, நிறுத்துறா, நீ நடித்த நாடகம்லாம் போதும், நீ யார் எப்படிப்பட்டவன் எல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதனால் இதுக்கு மேலே என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்தணும்னு நீ நினைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லை ஆண்டி இவன் சொல்கிறத நம்பாதீங்க ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை அவள் சொல்கிறது தான் உண்மை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து ரஞ்சித் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, ஐயோயோ அப்படின்னு சொன்னாரா, கீழே குப்புறா விழுந்துருச்சு. அப்புறம் என்னாச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி பழம் சாப்பிட்றீங்களா, உடம்புக்கு நல்லது. வெயில் காலத்தில் இந்த மாதிரி தர்பூசணி பழம் வெள்ளரி பழம்லாம் சாப்பிடுங்க. அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்டை நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டீங்கனாலே பாடிக்கு தேவையான சத்து மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ எல்லாரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. கண்டினியூ. இப்படிக்கு உங்கள் நலன் விரும்பி மலையரசி மாடு கழனி தண்ணி குடிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ சத்தம் கேட்க பாருங்க அப்படின்னு. எங்கள் அக்காவுக்கு அப்படிதான் சாப்பிடவே தெரியாது ஃப்ரெண்ட், இப்படிதான் சாப்பிட்டுட்டு இருப்பான் வைத்தியக்காரி. நானாச்சும் இப்படி சாப்பிடுவேன். என் தங்கச்சி மாடு அடிசட்டியை வரணும் பார்த்தீங்களா, நறுக்கு புருக்குன்னு அந்த மாதிரி சத்தம் வரும் பாருங்க. இப்போ சப்பு சப்பு. எங்கள் அக்கா எதில் ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு தெரியுமா? மலை உண்மை வளர்கிறதா மலை ரெண்டே எழுத்து அதானே சொல்ல வர. அதே தான் நீங்க கூட கண்டுபிடிச்சிருப்பீங்களே, சூர்யாவுக்கு சிறப்பாலே அடிப்பேன். நீ போ ஹலோ தளபதி இருக்கார்ல, அவர் அடிச்ச பாடம் ஜோதிகாவும் நினைச்சு இடுப்ப காமிச்சு கூட அது சீன் இருக்குமே. அதுலதான் சொல்றா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சும்மாவே கமெண்ட்ல கழுவி ஊத்தவங்க உனக்கு இந்த பிரச்சனை வேற இருக்கான்னு சொல்லிட்டு கேட்க போறாங்க.